இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நாம் யாரை தேடுகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரை தேடுறோம்னு? ஃபேமஸான ஆளு, அடிக்கடி ரீல்ஸ்ல வர்ற ஆளு, யூடியூப்ல வர்ற ஆளு, பார்த்த உடனே ஓடுவான். அவன் அங்க உட்காந்து இயேசு அழைக்கிறார் அப்படின்னு மொதுன்னு செம்மறி ஆட்டுக்கூட்ட மாதிரி ஓடு. அங்க நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை, நான் என் தந்தையின் பெயரால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொருவர் தன் சொந்த பெயரால் வருகிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். என்ன ஒரு முட்டாள்தனம்! அவர் சொல்வதை செய்யுங்கள், நம்பாதீர்கள். போலி இறைவாக்கினர்களை நம்பாதீர்கள். உங்களுக்கு இறைவார்த்தை தெரியும், இறைவார்த்தைப்படி வாழுங்கள். கடவுளுடைய மக்கள் நீங்கள். எந்த மனிதனும் உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்து படிங்க. கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? உங்களுக்குள்ளே பெருமை பெருமை பெருமைன்னு போனீங்கன்னா என்னை எப்படி நம்புவீங்க? இது எல்லாம் யதார்த்தம். இந்த உலகத்துல நம்ம செய்யறத அப்படியே தோலுரிச்சு காமிச்சிட்டார் ஆண்டவர் இந்த இடத்துல. அதனால இந்த வசனம் எல்லாமே தோலுரித்து காட்டுகிறார், நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் இவை எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருப்பது ஒன்றே ஒன்று. நான் யாரை நம்ப வேண்டும்? அவரை மட்டும் நம்ப வேண்டும்.